நம பார்வதி சொக்கநாத பெருமானுடைய பேரொருத்தை ஞான வல்லனாகவும் பல்வி தந்தையாகவும் திகழக்கூடிய நம்முடைய ஜகத்குழு நட்சத்திர குருமணிகள் அவர்களுடைய குரு அக்கறையும் இந்த பொன்மாலை பொழுதில் நெஞ்சில் நிறுத்தி வழிபடுகின்றேன். உலகமே நேற்று முதல் நீலா துயரத்தை பார்த்திருக்கிறது. நேபாளத்திற்கு எல்லோரும் சுற்றுலா சென்றிருக்கிறார்கள். அயல்நாட்டினரும் இந்தியர்களும் தமிழகத்தை சார்ந்தவர்களும் இதற்காக பெற்றால் ஐலாவை தரிசனத்தை தாக்க எதிர்பாராத விதமாக 4.6 நில அதிர்வு ஏற்பட்டு அதன் காரணமாக நிலச்சரிவும் அதனை ஒட்டி பனிமலை வெடித்து நாட்டாக்கு வெள்ளமும் பெருக்கெடுத்து ஓடியதன் காரணமாக அயல் நாட்டினரும் இந்தியர்களும் குறிப்பாக தமிழர்களும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று முதல் நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் உண்ணாது உறங்காது இருத்தாய் கோட்டை எழுதுகிறார்கள். உண்ணாமலும் உறங்காமலும் நம்முடைய அன்பர்களும் உலகளாவிய சைவ அன்பர்களும் நோய்நொடி இல்லாமல் பாதிப்பில் இருந்த நீளவும் அவர்கள் இடர்ந்தே களையவும் வேண்டும் என்று சிறப்பான பிரார்த்தனைகளை செய்து வருகிறார்கள். இன்றைய தினம் கூட்டு பிரார்த்தனை கோடி நன்மை தரும் என்று நம்முடைய சைவ சமயம் சொல்கிறது. அந்த வகையில் நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் மனக்கவலை நீக்குகின்ற சொக்கநாத பெருமானை சிறப்பு வழிபாடு நிகழ்த்தி எல்லோரும் இந்த கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் என்று அவர்கள் அருளானை வழங்கியிருக்கார்கள். குறிப்பாக சொல்ல போனால் நம்முடைய கும்பகோணம் பகுதியிலிருந்து 57 அன்பர்கள் இந்த யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறார்கள். சூப்பர் யாத்திரா மூலமாக சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறப்பாக அந்த யாத்திரையை நடத்தக்கூடியவர் ஒரு இஸ்லாமியர். நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் மக்களை சுவாமிகளாக இருக்கிற பொழுதும் அவர்கள் இளவரசாக இருக்கிற பொழுதும் அவர்கள் வீழத்துக்கு வந்த பொழுதும் அந்த கைலாய யாத்திரை நிறைவு பெற்று அன்பர்களுக்கு அங்கே சென்று அவர்கள் ஆசை வழங்கி அவர்கள் சிறப்பித்திருக்கிறார்கள். ஒரு முறை சுவாமிகளோடு அடியை சென்றிருக்கிறேன். இருந்தாலும் இந்த முறை 57 பேர் தம் பகுதிகளுக்கு சென்றதில் நம்முடைய ஆதிரத்தினுடைய அன்பரும் நம்முடைய நட்சத்திர குருமணி அவர்களிடத்திலே தீட்சை பெற்று திருவையாறிலே பல ஆண்டு காலம் அவரை கருத்து சைவ சமயத்தையும் சித்தாந்தத்தை பயின்ற போற்றுதலுக்குரிய நீதியரசர் சிவஞானம் அவர்கள் அந்த பிரிவிலே சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஆதீன புலவராக விளங்கக்கூடிய தேச பந்தேயக்கரசி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாகவே அவர்கள் 150 நபர்களை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சென்று தரிசனம் செய்து திரும்பி இருக்கிறார்கள். அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். காணொலி மூலமாக செய்தியை இப்பொழுது பகிர்ந்தார்கள். நான் உடனடியாக தொடர்பு கொண்டு உருவாக சன்னதான அவர்களுடைய கவலையையும் அவர்களுடைய பிரார்த்தனையையும் கூட்டு வழிபாட்டையும் சொன்னேன். நாங்கள் பத்திரமாக நாடு திரும்பியவுடன் குருமணி அவர்களை தரிசிக்கிறோம் என்று தெரிவித்தார். நம்முடைய போற்றுதலுக்குரிய நீதி அரசர் உள்ளிட்ட இந்த 57 அன்பர்களும் ஆதீனத்தோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் இடையரா பேரன்பு உடையவர்கள் குருமகா சன்னிதானம் அவர்களிடத்திலே சொக்கநாதரிடத்திலே பேரன்பு உடையவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய மானியுடைய பிறந்த நட்சத்திரத்தில் நம்முடைய சொக்கநாதருக்கும் வடதுர்க்கைக்கும் துர்க்கைக்கும் அபிஷேகம் செய்து சிறப்பாக வழிபாடு யாக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த துன்பத்திலிருந்து மீண்டு வர வேண்டும், பத்திரமாக வர வேண்டும் என்று நம்முடைய இதையெல்லாம் ஏன் நடத்தது என்றால் கோள்வெளிக்குடைய செயல்களாக நடத்தது. அதற்காக மகா சன்னிதானம் அவர்கள் கோள்கள் விதிகத்தை பதுகி ஆடி ஓதுவாமூர்த்திகள் நாம் விண்ணப்பித்துக் கொள்வோம். அதுபோல நமச்சிவாய பதிகத்தை பாடி நாம் விண்ணப்பித்துக் கொள்வோம். நிச்சயமாக இந்த விண்ணப்பம் பலன் தரும். நம்முடைய அன்பர்கள் பத்திரமாக இங்கே வருவார்கள் என்று திருவுள்ளம் பற்றியிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் எல்லோரும் குருமுடியவர்களுடைய அருளோடு சொக்கநாத பெருமானுடைய பேர் அருளோடு ஓதுவாமூர்த்தியினுடைய விண்ணப்பத்தினை நாமும் தொடர்ந்து விண்ணப்பித்து நம்முடைய சைவ அன்பர்கள், தமிழர்கள், இந்திய தேசத்தை சார்ந்தவர்கள், உலகளாவிய அன்பர்கள், குறிப்பாக நம்முடைய நீதி அரசர் சிவஞானம் உள்ளிட்டோர் பத்திரமாக அவர்கள் நலமுடன் வளமுடன் நம்முடைய குருமணி அவர்களிடமிருந்து தரிசனம் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாம் சொக்கநாத பெருமானிடத்தில் விண்ணப்பித்து விடைபெறுவோமாக. இப்பொழுது
அவர்கள் அதற்காக குருவாரம் என்பதனால் குருமகா சன்னிதானம் அவர்கள் இன்றைய தினம் மௌன விருதமாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனையை வெளிப்பாட்டை இங்கு பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. எனவே நாயக்கிடையா கிடத்த படியே அவர்கள் உத்தரவுக்கு இணங்க இந்த வார்த்தைகளை பதிவு செய்தேன். ஒரு தகவல், நானும் வியாழக்கிழமை மௌன விரதம் தான். இருந்தாலும் மகா சன்னிதானம் அவர்களிடத்தில் போய் பேசுகிற போது சன்னிதானம் அவர்கள் வியாழக்கிழமையில் குருமநாத்த சன்னிதானம் அவர்கள் மௌன விரதம் இருப்பார்கள். இருந்தாலும் குருமகா சன்னிதானத்தை போகிற பொழுது பேசலாம் என்ற ஒரு நியதி இருக்கிறது என்பதை நம்முடைய நட்சத்திர குருமணிகள் அவர்கள் அன்றைய தினம் சொன்னது ஞாபகத்துக்கு வருகிறது. இது போன்ற பேரிடர் காலத்திலே கூட நாம் குருமணி அவர்களுடைய அருளோடு நாமும் பேச வேண்டும். காலையிலேயே நம்முடைய நீதியரசர்களுடைய குடும்பத்தை சார்ந்த வந்திருக்கிறார். அவருக்கு காலையிலே சென்று அவர்கள் வீட்டிலே நான் ஊமி அவர்களுடைய இயக்கத்தை அவர்களுடைய விண்ணப்பத்தில் பிரார்த்தனையை தெரிவித்தேன். அந்த வகையில் அடியேனுக்கு குருவடி அவர்களுடைய உத்தரவோடு எடுத்து பேசி என்ற செய்தியை பதிவு செய்து இப்பொழுது கோதுமா போட்டியாளர்கள் ஓலர் பதிகத்தை பாட கண்டிப்பாக பெரிதான சம்பந்தருக்கு அந்த பலன் கிடைத்தது போல் நமக்கு பலன் கிடைத்தும் நாம் நண்பர்கள் குருவருடைய எங்களோடு தளமாக திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் சொக்கநாத பெருமாள் இடத்திலும் குருமணி அவர்களிடத்தில் வைப்போம். Yeah.
Yeah.
இது வந்து நிறைய பேர் வந்து அயல்நாட்டு நண்பர்கள் மற்றவர்கள் வந்து அவங்களுக்காக வந்து இந்த இடத்துல மௌனம் செலுத்தும். அடுத்தது வந்து ஈஷா பக்தர்கள் என்பதற்கு மலேசியா நாட்டை சார்ந்த ஆன்மீக நண்பர்கள் 51 விரைவில் வந்து குணமாகணும். நம்முடைய கும்பகோணத்தில் இருந்து சென்ற நீதியரசு குறிப்பிட்ட 58 நிலைமை வந்து ரொம்ப சரியாக ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுக்கு சொக்கநாத பெருமாட்டை மற்றவங்க